வணக்கம் சொந்தங்களே. இன்னைக்கு எப்பயும் போல குச்சை வச்சு விளையாண்டுட்டு இருந்தேன். அப்பதான் திடீர்னு ஞாபகம் வந்துச்சு. ஐயையோ, வீடியோ எடுக்க மறந்துட்டேமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். டைமண்ட் யார் எடுக்கிறா? ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. யார் எடுப்பா? அப்புறம் அங்கிட்ட இருந்து சுற்றிட்டு என்ன வீடியோ போடுறதுன்னு படத்துக்கு யோசிச்சுட்டு இருந்தேன் சொந்தங்களே. அப்பதான் ஒரு மாசத்துக்கு முன்னாடி எங்க அக்காவும் அண்ணனும் எனக்கு ஒரு ப்ராடக்ட் வாங்கி கொடுத்தாங்க. அந்த ப்ராடக்ட் எனக்கு சூப்பரா யூஸ் ஆனிச்சு சொந்தங்களே. அப்படியே அந்த ப்ராடக்டே எடுத்து போடுவோம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டேன். இந்த ப்ராடக்டோட ரிவ்யூ தான் சொல்ல போறேன் சொந்தங்களே உங்களுக்கு. இந்த ப்ராடக்ட் எங்க அக்காவும் அண்ணனும் மீஷோல வாங்கினாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சீப்பு மாதிரி இருக்கும். ஆனா செம்ம ப்ராடக்ட் இது. என்னடா சாதாரண சீப்பு மாதிரி இருக்குன்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா இது சாதாரண சீப்பு இல்ல சொந்தங்களே. இது பெரிய முடி வச்சிருக்க எல்லா டாக்ஸுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சொந்தங்களே. இப்போ உதாரணத்துக்கு பொமேரியன், ஜிப்ஜு, அஸ்கி இது மாதிரி டாக்ஸுக்கெல்லாம் நிறைய முடி இருக்கு. அவங்களுக்கெல்லாம் இந்த சீப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சொந்தங்களே. எனக்கே முன்னாடி ரொம்ப முடி கொட்டிட்டு இருந்துச்சு சொந்தங்களே. ஆனா இப்போ அங்கேயே கொட்டுறதில்ல. இந்த சீப்பை எப்படி யூஸ் பண்றதுன்னு என் அக்கா இப்போ பண்ணி காட்டுவாங்க இந்த வீடியோல. பாருங்க சொந்தங்களே. உங்க டாக உட்கார வச்சு உங்களுக்கு தலை சீவுற மாதிரி சீவி விட்டு இங்க ஒரு பட்டன் மாதிரி ஒண்ணு இருக்கும் சொந்தங்களே. அது அழுத்தினீங்கன்னா முடியெல்லாம் அழகா கீழே விழுந்துரும். தயவு செஞ்சு யாரும் இதை வீட்டுக்குள்ள பண்ணாதீங்க, வெளியில பண்ணுங்க. எனக்கு முடி அவ்வளவா இல்ல சொந்தங்களே, அதனால எனக்கு முடி வரல. முன்னாடி நிறைய முடி இருக்கும். எங்க அண்ணனும் அக்காவும் எனக்கு சீவி சீவி விட்டு முடியெல்லாம் கொட்டுறதே நின்றுச்சு சொந்தங்களே. இது ரெண்டாவது ப்ராடக்ட் சொன்னாங்களே. இது பேன் சீப்பு மாதிரி இருக்கும் சொந்தங்களே. இதுவும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். இது எப்படி யூஸ் பண்ணணும்னா, சும்மா இந்த பேன் சீப்பை வச்சு அழுத்தி இழுத்தா உண்மையெல்லாம் வந்துடும் சொந்தங்களே. இந்த ப்ராடக்ட் எல்லா டாகுக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா உண்ணிங்கிறது எல்லா டாகுக்கும் இருக்கும். அதனால இந்த ப்ராடக்ட் எல்லா டாகுக்கும் யூஸ்ஃபுல்லான ஒண்ணு. இந்த சீப்பை எப்படி யூஸ் பண்றதுன்னு எங்க அக்கா பண்ணி காட்டுது பாருங்க. இப்படி உங்க டாக உட்கார வச்சு இப்படி சீவுனா கண்டிப்பா உண்மையெல்லாம் வந்துடும் சொந்தங்களே. எனக்கு உண்மையே இல்லை, அதனால சீப்புல எனக்கு வரல சொந்தங்களே. உங்க பெட்ஸுக்கு உண்மை இருந்தா கண்டிப்பா நீங்க சீவுனா வரும். மூணாவது ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது நெய் கட்டர். இது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். இது நெகவெட்டின்னு. நீங்க நினைக்கிற மாதிரி நெகவெட்டி இல்லை இது. இந்த நெகவெட்டிய பார்த்து தான் பத்திரமா யூஸ் பண்ணணும் சொந்தங்களே. இல்லைன்னா ரத்தம் வரும். ஏன்னா எங்க அண்ணன்காரன் எனக்கு நிறைய தடவை ரத்தம் வர வச்சிருக்கான் சொந்தங்களே. கட் பண்ண தெரியாம கட் பண்ணி. அதனால நீங்க டாகுக்கு பார்த்தே கட் பண்ணுங்க. அஞ்சாவது ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது பேர் டாக் பாத்திங் பிரஷ். இதுக்குள்ள ஒரு ஓட்டை ஒன்று இருக்கும் சொந்தங்களே. அதுக்குள்ள நீங்க உங்க டாகுக்கு என்ன ஷாம்பு யூஸ் பண்றீங்களோ அந்த ஷாம்பை நல்லா ஊற்றி அதுக்குள்ள கொஞ்சம் தண்ணி ஊற்றி உங்க டாகை குளிக்க வைக்கும் போது நல்லா தேய்ச்சி குளிக்க வச்சிங்கன்னா அழுக்கெல்லாம் போய் டாக் சூப்பரா இருக்கும். எனக்கு எங்க அண்ணன் அப்படிதான் குளிக்க வைப்பான் சொந்தங்களையே. ஆறாவது ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது பேரு கிளாசிக் ப்ரஷ்ஷர். இது எப்படி யூஸ் பண்ணணும்னா, நீங்க டாகை குளிக்க வச்சதுக்கு அப்புறம் இதை வச்சு உடம்புல நல்லா தேய்ச்சி விட்டீங்கன்னா ஈரம் எதுவுமே இருக்காது சொந்தங்களையே. அவ்வளோதான் ப்ராடக்டோட ரிவ்யூ. இந்த ப்ராடக்ட் எல்லாமே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு சொந்தங்களே. நீங்களும் ஒரு பெட் பேரண்டாக இருந்தீங்கன்னா நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கும் சூப்பராக யூஸ் ஆகும் சொந்தங்களே. இது எங்கள் அண்ணனுமே அக்காவும் மீஷோவில் காம்போவாக வாங்கியிருந்தாங்க சொந்தங்களே. அதே இந்த ப்ராடக்டோட லிங்க் உங்களுக்கு வேணும்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் பின் பண்ணி வைக்கிறேன். போய் செக் பண்ணி பாருங்க சொந்தங்களே.